நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரியில குறைந்த விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்போர்ட்ஸ் விகடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ். ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆப்கானிஸ்தான் பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அது எல்லாமே நடக்கவே இல்லை. சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணி முதல் முறையா ஒரு வேர்ல்டு கப்போட ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா ஆடி இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்சை பத்தி சவுத் ஆப்பிரிக்கா எப்படி ஜெயிச்சாங்க, ஆப்கானிஸ்தான் இதனாலலாம் தோத்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம முத்து கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறோம். வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். மேட்ச் என்ன பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சவுத் ஆப்பிரிக்கா க்ளோஸா தான் போய் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோம். ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்களே. ஆமாங்க, என்னங்க பிச் இது. முதல் விஷயம், ஒரு வேர்ல்டு கப் செமிஃபைனல் கொடுக்குற பிச்சா இது. இந்தியால வேர்ல்டு கப் நடந்தப்ப மட்டும் ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு பிச்சை பத்தி இவ்வளவு ரிப்போர்ட் அவ்வளவு ரிப்போர்ட் இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி தகவலே வரமாட்டேங்குது பாருங்களேன். என்ன பிச் இது. அதாவது எல்லா பாலும் சரு புருன்னு மேல எகிருது. ஆப்கானிஸ்தான் போடுறப்ப கீழே மேலன்னு இருக்கு. அண்ட் அதுலதான் மாட்டினாங்க ஆப்கானிஸ்தான். பிச் ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்துச்சு. அண்ட் பேட்டிங், அவங்களோட போலிங் ரொம்ப சுப்பீரியருங்க. சவுத் ஆப்பிரிக்கா போலிங் நம்ம பேசிட்டு தான் இருந்தோம். ஆப்கானிஸ்தானுக்கு வந்து அந்த ரெண்டு பேர் ஓப்பனிங் குர்பாஸையும் சத்ரானையும் தாண்டினா யாருமே இல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அப்படின்னு. நான் சும்மா ஒரு ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தேன், சும்மா எவ்வளவு அடிச்சிருக்காங்கன்னு. மொத்தமா 1010 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காங்க ஒரு டீமா ஃபுல்லா. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா அதுல 510 ரன்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அடிச்சு கொடுத்துருக்காங்க. 50% ஆஃப் ரன்ஸ் இவங்க மட்டும் தான் அடிச்சு கொடுத்துருக்காங்க. மிடிலால நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 இந்த 4 பேட்டர்ஸும் சேர்ந்து பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 330 ரன்ஸ் கிட்ட தான் மொத்தமே டோர்னமெண்ட் ஃபுல்லா அடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப போரான ஒரு மிடில் ஆர்டர் பேட்டிங். இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு 100 ரன் கொண்டு போயிருந்தா கூட மேபி சான்ஸ் இருந்திருக்கலாம். அதை பண்ணாம விட்டாங்க. அதான் பிரச்சனை இல்லையா? ஆமாங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த பேட்டிங் இல்ல. 100 ரன் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் போராடி இருக்கலாம். பட் எவ்வளவா இருந்தாலும் சேஸ் பண்ணிருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா இந்த பிட்ச்ல என்னதுன்னா, குவாலிட்டி ஆஃப் ஃபாஸ்ட் போலிங் அவங்களால நிக்க முடியல. எக்ஸ்பிரஸ் பேஸ்ல வராங்க, லென்த் பால் வந்து எகிருது. கரெக்டா டாப் ஆஃப் ஆஃப்ல முடிக்கிற மாதிரியும் சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப நல்லா போலிங் போட்டாங்க. கொஞ்சம் பயந்து ஆடின மாதிரி இருந்துச்சு ஆப்கானிஸ்தான். அண்ட் என்னதுன்னா, அவங்க போன மேட்ச் ஜெயிச்சப்பவே அந்த சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாம் பார்த்தோம். ஸோ ஆப்வியஸ்லி செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ரெஸ்ட் அவ்வளவா இருந்திருக்காது. இன்னொன்னு என்னன்னா, அவங்களோட ஃபிளைட் வந்து 4 hours டிலே. சோ சுத்தமா பிராக்டிஸே இல்லாம இந்த மேட்ச் விளையாட வந்தாங்க. அதுல எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க பாவம். மேபி இன்னும் பெட்டரான சைடா, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டான சைடா இருந்தா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்க முடியல பெட்டரா. ஆமாங்க, அவங்க இந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல இந்தியாவில் நல்லா விளையாடப்ப இந்த ஷஹீதின்னு ஒருத்தர் தானே கேப்டன் பண்ணாரு. அவர் வந்து ப்ராப்பர் கேம் எடுத்துட்டு போற பிளேயரு. இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் T20 மேட்ச்ல அவர் நிக்க மாட்டாரு. ஏன்னா இன்னும் அடிக்க வேண்டிய ஷாட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்திருந்தா மேபி ஒரு சைடு அவர் பார்த்திருப்பாரு, மத்த இன்னொரு சைடுல இருக்கிறவங்க யாராவது அடிச்சு ஆடலாம். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். நல்ல பேட்டர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம வந்து குர்பாஸ், சத்ரான் மாதிரி பேட்டர்ஸும் குவாலிட்டியா இருக்கிறாங்க. பட் எங்க அந்த மிடில் ஆர்டர் மட்டும் ஃபைன் பண்ண முடியலன்னா எங்கதான் வந்து தப்பு நடக்குது அவங்களுக்கு? மேபி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அவங்க டொமஸ்டிக்ல இருந்து இன்னும் 2 பிளேயர்ஸை கண்டு எடுக்கணும், மிடில் ஆர்டர் விளையாடுற ஸ்பெஷலிஸ்ட் பிளேயர்ஸ். ஏன்னா இப்ப இதை தாண்டி பெஞ்ச்ல இருக்கிற பிளேயர்ஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். நஜிபுல்லா சத்ரான் இருக்காரு, அவரும் அடிச்சாடுற பிளேயர் தான். ஸோ T20 ஏத்த டீம், ஒரு நார்மல் ஃபிளாட் விக்கெட்ல நல்லா ஆடுவாங்க இந்த டீம், ரன்ஸ் அடிக்கக்கூடிய டீம். பிரச்சனை எங்கன்னா போலிங்க்கு கொஞ்சம் ஏதாவது இருக்கிறப்போ, அதுவும் மெயினா சீமர்ஸ்க்கு ஏதாவது இருக்கிறப்போ தாக்கு பிடிக்க முடியற பேட்டிங்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓப்பனர்ஸ் 2 பேர் அவுட் ஆன விதம் ஓகே தானா? அது நம்ம வந்து பவுலர்ஸ் ரொம்ப அவ்வளவு எக்ஸப்ஷனலா பவுல் பண்ணாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்ல இவங்க வந்து விட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா லாஸ்ட் மேட்சே இந்த ஓப்பனிங் வந்து நல்லா இருந்திருந்தாலும், ரன்ஸ் சேர்த்திருந்தாலும் நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. நிறைய டாட் பால்ஸ் ஆடினாங்க, ரன் ரேட் ரொம்ப இழுத்து மெதுவா ஜாக்கிரதையா ஆடினாங்க. அதெல்லாம் மைண்ட்ல ஓடிட்டு இருந்திருக்குமா மேபி இந்த வாட்டி கொஞ்சம் ஹரியப் பண்ணி ஆடணும் அப்படின்னு? இல்ல ஸ்ரீராம், என்னன்னா ஓப்பனர்ஸா ஒரு T20 மேட்ச்ல ஒரு 2-3 ஓவர் பாப்பாங்க, எது நல்ல ஸ்கோர் ஜட்ஜ் பண்ண. போன மேட்ச் அவங்க 130 போதும் தான் விளையாடினாங்க. சோ அவங்க பெரிய ஷாட்ஸ் போல, அந்த விமர்சனம் நியாயமானதுதான். இந்த தடவை பிச்சை கணிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவுட் ஆயாச்சு. ஏன்னா உங்களுக்கு நியூ பால் ஸ்விங் ஆகுது, பிச்ல ஏகப்பட்ட புல் இருக்கு. அதை தவிர அன்இவன் பவுல்ஸ் அண்ட் பேஸ். என்ன பேஸ் போடுறாரு நார்க்கியா, ரபாடாலாம். ஹைட் ஒரு பெரிய ஃபேக்டர் அவங்களுக்கு. சோ அந்த ஹைட்ல பால், லென்த் பால் அவ்வளவு எகிர்றப்ப தாக்கு பிடிக்க முடியலைங்க பாவம். நைப் அவுட் ஆன பால் என்ன பால், எந்த பேட்டரா இருந்தாலும் ஐ திங்க் ட்ரபிள் ஆயிருப்பாங்க அந்த பாலுக்கு. அண்ட் இந்த பிச்ல உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ். ஐடன் மார்க்கர் மாட்டினாரு. அதாவது கீழே கீழே பால் போகுது, சில பால் எகிருதுன்றப்ப முன்னாடி நின்னுட்டாரு, ஒரு காலை முன்னாடி எடுத்து வச்சு நின்னுட்டாரு. உடம்புக்கு வந்தா பவுன்சர் பால லெக் சைட்ல அடிக்கிறாரு. லென்த் பால் பவுன்ஸ் ஆச்சுன்னா, அப்படி ஆஃப் சைட்ல போற பால்னா பீட்டன். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பீட்டன்ன்றது ஒரு நல்ல ரிசல்ட் ஒரு பேட்டருக்கு, எட்ஜ் படாததை விட.
சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஆப்கானிஸ்தான் கிட்ட. சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மேட்சை க்ளோஸா கொண்டு போகாம ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க. பேட்டிங்லயுமே அந்த ஃபர்ஸ்ட் 3-4 ஓவர்ஸ் ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாங்க. டிகாக் விக்கெட் வந்து நல்லா எடுத்த உடனே அடுத்த 2-3 ஓவர்ஸ் மார்க்ரம் அது வந்து நிறைய டாட்ஸ் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்னாங்க. ரொம்ப நல்ல மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான விக்டரி. ஃபைனல்ஸுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் ஆட போறாங்க. அதுக்கு முன்னாடி கம்ஃபர்டபுளான வெற்றியோட போறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. நிச்சயமா ரொம்ப நல்ல விஷயம். They deserve to be here. ரொம்ப நல்லா விளையாடி இருக்காங்க இந்த வேர்ல்ட் கப். நிறைய நடுவுல நிறைய விக்கல்கள், சிக்கல்கள், திக்கல்கள் எல்லா கல்லையும் தாண்டி 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 வந்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஜெனியூன் கண்டெண்டர்ஸ் இந்த வேர்ல்ட் கப்புக்கு. அண்ட் அகைன் கேப்டன் ஏடன் மார்க்ரம் அண்டர் 19 வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு முன்னாடி. இப்போ இந்த டீமுக்கு கேப்டனா இருக்கிறாரு. இங்கேயுமே அவர் எடுத்த டெசிஷன்ஸ் இது வரைக்கும் ரொம்ப நல்லாவே வந்து பாராட்டப்பட்டிருக்கு. பவுலிங் ரொட்டேஷன்ஸ் அவர் பண்ற விதமாகட்டும், பவுலிங்ல அவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு தேவைப்படுறப்ப பண்ணி கொடுக்கறதாகட்டும், பேட்டிங்லுமே இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அவர் மேல விமர்சனங்கள் இருந்துச்சு. ஃபார்ம்ல இல்ல, கொஞ்சம் டச்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி. பட் இங்க வந்து தேவைப்பட்ட சமயத்துல குரூசியலான இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுக்குறாரு. அஸ் அ கேப்டன் மார்க்ரம் எப்படி லீட் பண்றாரு உங்களை பொறுத்த வரைக்கும்? ரொம்ப நல்லா லீட் பண்றாரு. நீங்க சொன்ன மாதிரி போலிங் ரொட்டேஷன் அவர் தன்னை யூஸ் பண்ணிக்கிட்ட விதம் எல்லாம் ஓகே. என்ன பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் எதிர்பார்த்திருப்பாரு. அது அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தராது. பேட்டிங்ல அவரோட ஃபார்ம் இன்னமும் கொஞ்சம் ஸ்கிராட்சி தான். இந்த பர்டிகுலர் கேம்ல உங்களுக்கு 60 தான் வேணும்ன்றப்ப பிரஷர் கிடையாது, நீங்க அடிச்சிடலாம். இப்போ ஒரு 160 180 ஒரு ட்ரிக்கி பிட்ச்ல அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு பேட்டரா மார்க்கம் இன்னும் தேவைப்படுவாரு. கேப்டன்சி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எவ்வளவு மேட்ச் வின்னர்ஸ்ங்க, அவங்களை ஹேண்டில் பண்றதே கஷ்டம். டீம் செலெக்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டாக்டிக்கல் டிசிஷனா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். நீங்களும் எத்தனை சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் செமிஃபைனல்ல தோத்து அழுததை பார்த்திருப்பீங்க. இந்த 2015 எல்லாம் பார்த்திருப்போம். டி வில்லியர்ஸ், மோர்கெல், இவங்க எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கான டீமா தெரிவாங்க. பட் செமிஃபைனல்ல போய் தோப்பாங்க. அவ்வளவு ஹார்ட் ப்ரோக்கனா இருக்கும். ஒவ்வொரு டைமே அதுதான் வந்து இருக்கும், அவங்க கிடைக்கும் அவங்களுக்கு. பட் இந்த தடவை அதை கிராக் பண்ணி ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க. ஃபைனல்ஸே கிராக் பண்ணிடுவாங்களா? ஃபைனல்ஸ் யாரு வராங்கன்றத பொறுத்து இருக்கே. ஆனா யாரா இருந்தாலும் ஒரு டஃப் கொடுப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா. வெல் ரவுண்டட் போலிங் அட்டாக், எக்ஸலன்ட் ஃபீல்டிங் டீம் அண்ட் பேட்டிங்ல மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. சோ பிட்ச் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். இப்போதைக்கு அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க. யார விளையாட போறாங்க அதுதானே முக்கியம். இப்போதைக்கு யார் விளையாட போறாங்கிறத பொறுத்து ரிசல்ட் இருக்குங்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானுமே வரும். ஆப்கானிஸ்தான் நம்ம என்னதான் பேசினாலும் செமிஃபைனல் வரைக்கும் வந்தது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஒவ்வொரு ஐசிசி டோர்னமெண்ட்லயும் நம்ம பாக்குறோம் அவங்களோட இந்த ப்ராக்ரஸனை வந்து கண்கூட பார்க்க முடியுது. லாஸ்ட் டைம் வந்து ஓடி வேர்ல்டு கப்லயே வந்து பெரிய டீம்ஸ் அடிச்சு ஆல்மோஸ்ட் செமிஃபைனலுக்கு ஒரு கண்டஸ்டண்டா இருந்தாங்க அவங்களுமே. பட் இந்த தடவை செமிஃபைனலுக்குள்ள வந்துட்டாங்க. அடுத்த வருஷம் பார்த்தோன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு. அது அவங்களுக்கு வந்து பழக்கப்பட்ட கண்டிஷன்ஸ். ஸோ அங்கேயுமே பெட்டரா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அது ப்ராக்ரஸ் ரொம்ப அந்த கிராஃப் ஏறிக்கிட்டே தானே போகுது ஆப்கானிஸ்தான். நிச்சயமா ஒவ்வொரு வேர்ல்ட் கப்லயும் அவங்க வந்து இப்போ அந்த 2010 அந்த ஷர்பூர் சத்ரான் ஒரு பிளேயர் இருந்தாரு, ஒரு தௌலத் சத்ரான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாரு. அங்கிருந்து தாண்டி இப்போ வந்து நல்ல பேஸ் போலிங் அட்டாக் ஒரு வச்சிருக்காங்க. ஃபரூக்கி ஒரு நல்ல போலர், மேட்ச் வின்னர் ஆன் இஸ் டே. நவீன் உல் ஹக் செம்ம ஹார்ட் ஒர்க்கிங், செம்ம ட்ரையர், பயங்கர ஆட்டிடியூடு. அண்ட் ஸ்பின் போலிங்க பத்தி சொல்ல வேண்டாம். அவங்க இப்ப ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம் அவங்களோட மிடில் ஆர்டர். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 50 ஓவர் ஃபார்மேட் தான் நினைக்கிறேன். சோ அதுக்கு ஏத்த டீமும் வச்சிருக்காங்க அவங்க. அந்த ஷஹீதி ஒரு நல்ல பிளேயரு, அவர் மிடில் ஆர்டர் கொஞ்சம் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ 2-3 பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் அங்க வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் கொஞ்சம் மேட்ச் வின்னர்ஸ் தேவைப்படுவாங்க அவங்களுக்கு. ஆப்கானிஸ்தான் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் அகைன் இன்னொரு மேட்ச் இருக்கு நைட்டு. அந்த மேட்ச் எப்படி இருக்கும்? மழை தான் வந்து பெரிய ஃபேக்டரா இருக்கும்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா டைம்லாம் இருக்கு. கேம் நடந்துருமா? இதுல ஏதாச்சும் பேச வேண்டிய விஷயங்கள், முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்ல, வெதர் பத்தி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 250 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சோ ரஃப்லி 10 ஓவர் நடந்தா கூட ஒரு ரிசல்ட் இருக்கும். அண்ட் ரிசல்ட் வரலைன்னா இந்திய ரசிகர்கள் கவலைப்பட வேணாம், டீம் இந்தியா ஆட்டோமேட்டிக் குவாலிஃபை ஆயிருவாங்க. மழை வந்து போட்டி முழுசா நடக்காத பட்சத்துல குறைதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுப்போமே. டாஸ் வின் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் பேட் பண்றது நல்ல விஷயமா இருக்குமா, இல்ல சேஸ் பண்றது நல்ல விஷயம்? சேஸ் தான். என்னைக்கு மழை, எப்பெல்லாம் மழை இருக்கோ அப்பெல்லாம் சேசிங் தான். ஏன்னா நீங்க டக்வர்த் லூயிஸை பார்த்து நீங்க விளையாடலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்போ உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து பவர் பிளே ஒரு 2-3 விக்கெட் போயிடுச்சு, நீங்க மெதுவா ஆடுவீங்க, டப்புன்னு மழை வந்துடும், உடனே டக்வர்த் லூயிஸ்ல வந்து உங்களோட ஸ்கோர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஏறாது. இதே செகண்ட் பேட்டிங்னா உங்களுக்கு டார்கெட் எவ்வளவுன்றது தெரியும், பீரியாடிக் டார்கெட் தெரியும். 11வது ஓவர்ல இவ்வளவு விக்கெட் போச்சுன்னா நான் இவ்வளவு ரன் அடிச்சிருக்கணும், 12வது ஓவர்ல இவ்வளவு ரன் அடிச்சிருக்கணும், அது கொஞ்சம் பார்த்து விளையாடலாம். இனிமே மழை பெய்யற மேட்ச் செகண்ட் பேட்டிங் தான் அட்வான்டேஜ் ஸ்ரீராம். பட் மழை வராம இருக்கட்டும். இப்போதைக்கு மழை இல்லைன்னு கேள்விப்படுறேன் கயானால. அண்ட் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. இந்தியா வந்து T20 ஃபார்மேட்ல நிறைய டீம்ஸோட, இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியா கூட நீங்க பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ல இந்தியா தான் பெட்ரு. மத்த எல்லா ஃபார்மேட்லயும் வேற டீம் நல்லா பண்ணிருப்பாங்க. பட் இந்த ஃபார்மேட்ல இந்தியா 12 தடவை ஜெயிச்சிருக்காங்க, இங்கிலாந்து 11 தடவை ஜெயிச்சிருக்காங்க. வேர்ல்ட் கப்னு வரப்ப தலா 2 ஜெயிச்சிருக்காங்க.
பட் எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்கிறது அந்த ஆஸ்திரேலியால நடந்த செமிஃபைனல்ல இங்கிலாந்து இந்தியாவுக்கு கொடுத்த படுதோல்வி. நோ லாஸ்ல ஜெயிச்சாங்க. ஹேல்ஸும் பட்லரும் அடிச்சு முடிச்சாங்க. அது அவங்களுக்கு கான்பிடன்ஸ் தரும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை இந்தியா ரிவெஞ்ச் கொடுக்குற மோட்ல இருக்காங்கன்றதுனால தாண்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இந்த கேள்வி கேட்டாங்க. செமிஃபைனல் இந்த மாதிரி நாக் அவுட்ல வந்து நம்ம வந்து ஃபெயில் ஆகிடுறோம். டீமுக்கிட்ட வந்து ஒரு இந்த மாதிரி நாக் அவுட்ஸ்ல ஒரு பயம் இருக்கிறதா தெரியுது. அது உண்மைதானா? உங்களுக்கு இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ரோஹித் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. எங்கிட்ட ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்து இருந்திருக்கு கடந்த காலங்கள்ல. ஆனா கூடவே சேர்ந்து அன்பார்ச்சுனேட்டாவும் விஷயங்களும் நடந்திருக்கு. ரெண்டு சேர்ந்து தான் வந்து இப்படி நாங்க வந்து தோத்துருக்கிறோம். பட் இந்த தடவை இதை ஒரு இன்னொரு லீக் மேட்ச் மாதிரி தான் நாங்க வந்து அப்ரோச் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னாரு. அப்ரோச் பண்ணிடுவாங்களா? அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இல்ல, அது மீடியாக்காக அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்ரோச் பண்றோம். பட் ஒரு நாக் அவுட் கேம் வேர்ல்ட் கப்னா அது வந்து வேற பிரஷர். இது எப்படின்னா நீங்க கிரவுண்டுக்கு போய் ஒரு பால் உங்க மிடில் பண்ற வரைக்கும் ரோஹித் சர்மாக்கு டக்குன்னு ஒரு 6 மாட்டிருச்சு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே, இல்ல செகண்ட் ஓவர்லயே ஒரு கோலிக்கு மிடில் ஆஃப் த பேட்ல ஒரு பவுண்டரி மாட்டிருச்சுன்னா அதுக்கப்புறம் இது கான்பிடன்ஸ் கேம். அதெல்லாம் போய் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜென்யூனா ஒரு பிக் மேட்ச்ல எப்படி விளையாடணுமோ அந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஏர்லி ஆன் யாரு ஃபர்ஸ்ட் பிளட் டிரா பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த மாதிரி மேட்சஸ்ல. இந்தியாவில நடக்காதது ஓவர்சீஸ்ல நடக்கிறது அப்படிங்கிறதுமே இந்தியா கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியும் மேபி அந்த ஆடியன்ஸ் முன்னாடி. அப்படிலாம் இல்ல ஸ்ரீராம். இவங்க அன்றாடம் லட்சக்கணக்கான ரசிகர்கள் டிவி முன்னாடி, ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் முன்னாடி ஆடுறவங்க. இவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கிரௌட்லாம் அதுல இருந்து பிரஷர் எல்லாம் இல்ல, எக்ஸ்டர்னல் பிரஷர் இல்ல, ஜஸ்ட் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரஷர் தான். பிக் மேட்ச் ஜெயிச்சிடணும், இந்த மாதிரி ஜெயிக்கலைன்னா பெரிய டோர்னமெண்ட்ல சோக் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் தான் அவங்களுக்கு பிரஷர் போடுமே தவிர கிரௌட் எல்லாம் பெரிய பிரஷர் கிடையாது. ஏன்னா எங்க இந்தியா விளையாடினாலுமே அது இந்தியாவுக்கு ஹோம் கிரௌட் மாதிரி தானே. எந்த நாட்டுக்குள்ள போய் எந்த நாட்டுல விளையாடினாலுமே இந்தியாவுக்கு தான் அதிக சப்போர்ட் இருக்கும். டிராவிட்டோட டெனியூருமே முடியுது இந்த வேர்ல்டு கப்போட. சோ அவருக்காக இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுமே ஒரு விஷயமா பேசுறாங்க. லாஸ்ட் வேர்ல்டு கப்ல இருந்து அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அது நடக்குமா? ட்ரிபியூட் கொடுப்பாங்களா டிராவிட்டுக்கு? டிராவிட் ஒன் ஆஃப் லெஜெண்ட் ஆஃப் கிரிக்கெட் இந்தியால. சோ அது நம்ம ஃபைனல் அன்னைக்கு பேசுவோம் ஸ்ரீராம். உண்மையிலே ராகுல் டிராவிடோட கோச்சிங் டென்யூர்ல இந்தியா வந்து ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு. ரவி சாஸ்திரி எங்க விட்டாரோ அதுல நல்ல ப்ரோக்ரஷன் இருந்திருக்கு, நோ டவுட். சோ அவரால ஜெயிக்க முடியல. இன்ஃபேக்ட் இந்தியாவோட வேர்ஸ்ட் வேர்ல்டு கப் அவரோட கேப்டன்சில தான் வந்துச்சு இதே நாட்டுல நடக்கும்போது. சோ அது ஒரு ஃபேரி டெய்ல் எண்டிங்கா இருக்கும். ரோஹித் இந்த சக்டே இந்தியா படம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஷாருக் கான் வந்து பிளேயரா தோப்பாரு, அதுக்கப்புறம் கோச்சா ஜெயிப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஃபேரி டெய்ல் எண்டிங்கா இருக்கும் ஜெயிச்சாங்கன்னா. பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இங்கிலாந்து தோக்கடிக்கணும். அதுல எனக்கு தெரிஞ்சு கோலி ஃபயர் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் 6 இன்னிங்ஸ்ல 66ன்றது வந்து ரொம்ப அன்கோலி லைக். இந்த மாதிரி மேட்ச் ஒரு ஆர்ச்சர் வராரு, ஆதில் ரஷீத் வராருன்றப்ப விராட் கோலி டேக் ஆன் பண்ணா சூப்பரா இருக்கும். விராட் கோலியோட ஃபார்ம் தான், விராட் கோலியோட அந்த பேட்ல இருந்து ரன்ஸ் வருமானம் தான் ஃபேன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முக்கியமான மேட்ச், பிக் மேட்ச், நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி மேட்ச்ல கோலி கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு. பட் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு. இந்தியா இங்கிலாந்து மேட்சை முடிச்சுட்டு வந்து திரும்ப பேசுவோம் ப்ரோ. தேங்க்யூ படி. நம்ம நம்பிக்கைக்குரிய நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரி பண்டூர் ஏரியாவுல நீங்க எதிர்பார்க்காத விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.